Hi all, welcome to Siksha class. So நம்ம Siksha classல UGTRB English previous year question with explanation பார்க்க போறோம். So UGTRB English examக்கு prepare பண்றீங்களா? Previous year question paper analyze பண்ணாம preparation start பண்ணா கண்டிப்பா direction miss ஆகும். So இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? So previous year question அப்படிங்கிறது it is not just going to solve questions. So அது மட்டும் இல்லாம அப்போ அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா UGTRB English question pattern பத்தி நமக்கு தெரியும். ரிப்பீட்டட் யூனிட்ஸ் எதுன்னு நமக்கு தெரியும், ஹை ஸ்கோரிங் ஏரியாஸ் எது, அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க படிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். ஸோ எப்படி நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு? ஸோ 2024 கொஸ்டின் பேப்பர் படி 180 MCQs இருக்கு. அதுல பார்ட் ஏ 30 கொஸ்டின்ஸ் அண்ட் பார்ட் பி 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கிங். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. அதே மாதிரி ஸ்மார்ட்டா எலிமினேஷன் பண்ணி ஃபுல் அட்டெம்ப்டையும் நம்ம ஈஸியா ரொம்ப கிளியரா கிராக் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம். ஸோ ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது நமக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னா டிஆர்பி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்ம கிட்ட இருந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க அனலைஸ் பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நம்ம இங்கிலீஷ்ல இருந்து கண்டென்ட் அவங்க கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த நமக்கு கிரக்ஸ் தெரியும். விச் ஆத்தர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், எந்த பீரியடா ரிப்பீட்டடா கேட்கறாங்க, எந்த டாபிக்ஸ்ல ஃபேக்ட்ஸ் அதிகமா இருக்கு, எந்த டாபிக்ஸ்ல டீப் ரீடிங் தேவைப்படுது, எந்த யூனிட்ல ஈஸியா நம்மளால கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா அனலைசிங்குமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அது மட்டும் இல்லாம கீ அப்சர்வேஷனா எந்த டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பத்தி மட்டும் கிடையாது, அதுல மற்ற டாபிக்ஸை பத்தியுமே அதுல கவர் பண்ணியிருக்காங்க. லைக் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ஷேக்ஸ்பியர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், லிட்ரரி கிரிட்டிசிசம், லிங்குவிஸ்டிக்ஸ், போயட்ரி, டிராமா, நாவல் அண்ட் எஸ்ஏ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சம்மரியை படிச்சாலே போதும்னு நினைச்சா தட் இஸ் ரியலி அ பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கொட்டேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டீப் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும், ஸ்மார்ட் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம சிக்ஷா கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் பத்தி பார்க்கும்போது அதுல என்ன ஒரு ஸ்ட்ராங் வெயிட்டேஜ் இருக்கு, ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஷேக்ஸ்பியர் டாபிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நம்ம சொல்லி தரோம். ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் எதுல அதிகமான ஸ்ட்ராங் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா ஏஜஸ், ஆத்தர்ஸ், ஒர்க்ஸ், பப்ளிகேஷன் ஆர்டர், ஃபேமஸ் லைன்ஸ், லிட்டரி மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் டு பி கவர்ட். ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல டைம்லைன் மெத்தட்ல தான் நம்ம படிக்கணும். ஸோ அப்போ ஈஸியாவே கொஸ்டின்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஷேக்ஸ்பியர் டாபிக் எடுத்தீங்கன்னா இட்ஸ் வெரி மஸ்ட் ஸ்டடி ஏரியா. இதுல ட்ராஜடி, காமெடி எது, ஹிஸ்டரிஸ் எது, கேரக்டர்ஸ் எது, ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ் என்ன, கோட்ஸ் என்ன, கிளான்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் யாரு, ஸோ அதுல தியேட்டர் பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர்ல ஸ்டோரியை மட்டும் நம்ம படிச்சு சம்மரியை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ அதோடைய கேரக்டர், கோட்ஸ், கிரிட்டிக்ஸ் அண்ட் தியேட்டர் பேக்ரவுண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு கொஸ்டினை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எக்ஸாமையும் கிராக் பண்ண முடியும். கமிங் டு இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், ஸோ இதுதான் ஹைலி ஸ்கோரிங் டாபிக். இதுல இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ல நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இந்தியன் ரைட்டிங்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கமலாதாஸ், நிசம் எசிக்கல், முல்க்ராஜ் ஆனந்த், ராஜா ராவ், கிரீஷ் கர்னாட், ஆர்.கே. நாராயணன், விஜய் டெண்டுல்கர், மகேஷ் தட்டானி, சேத்தன் பகத், இப்ப இருக்க கண்டெம்பரரி ஆத்தர் வரைக்கும். ஸோ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா தான் வரும். ஸோ ப்ராப்பரான ரிவிஷன் இருந்தா ஈஸியா அந்த கொஸ்டின்ஸை நம்மளால கிராக் பண்ண முடியும். ஸோ கமிங் டு லிங்குவிஸ்டிக்ஸ், ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்கோரிங் யூனிட் தான். அதுல கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபோனட்டிக்ஸ்னா என்ன, ஃபோனாலஜினா என்ன, மார்ஃபிம்னா என்ன, அலமார்ஃப்னா என்ன, செமான்டிக்ஸ்னா என்ன, சின்டாக்ஸ்னா என்ன, பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், ஸோ பைலாபியல் எது, லாபியோடென்டலர் எது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஜி கிராமர் வரைக்கும், ஓகே, டிஜி கிராமர் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே லிங்குவிஸ்டிக்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ்
லிங்குவிஸ்டிக் வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய டஃப்னஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி ஃபேக்ட் ஓரியன்டா இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் ஏரியாஸ் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸை ஜஸ்ட் நீங்க ஒரு ரேண்டமா என்ன ஏது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாலே டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம், ஸோ இந்த டாபிக்ல வந்து கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு எடுத்துட்டு போகும். கிரிட்டிசிசம் யூஜிடிஆர்பில ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது. அதுல ஆத்தர்ஸ் அவங்களுடைய கான்செப்ட் அண்ட் அவங்களுடைய புக் டைட்டில் இந்த மாதிரி 3 காம்பினேஷனை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே கிரிட்டிசிசம் கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த கிரிட்டிக் நேம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டாட்டில். ஸோ அவர் கொடுத்திருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் அவருடைய புக் டைட்டில் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நீங்க அவருடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை தெரிஞ்சிருந்தாலே டெஃபினட்டா கிரிட்டிசிசம் உடைய கொஸ்டின்ஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் லிட்ரரி கிரிட்டிசிசம்ல? கிரிட்டிக்ஸ்னா அரிஸ்டாட்டில், ஹொரேஸ், லாஞ்சினஸ், ட்ரைடன், ஜான்சன், வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ், அர்னால்டு, ஐஏ ரிச்சர்ட்ஸ், டிஎஸ் எலியட். ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுவாங்க, ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாங்கிறது சிக்ஷா கிளாஸ் மூலமா நாங்க அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல் சிலபஸை படிக்கிறாங்க ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னை வந்து தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆத்தர்ஸை படிக்கிறீங்க ஆனா எல்லா ஒர்க்ஸையும் மிஸ் பண்றீங்க. ஏன்னா எல்லா ஆத்தர்ஸையும் உங்களுக்கு தெரியும் ஆனா அதுல மேஜர் ஒர்க்ஸ் என்ன, மைனர் ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். சம்மரியும் படிக்கிறீங்க ஆனா கேரக்டர்ஸ் அண்ட் கோட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் டாபிக், ஷேக்ஸ்பியர் எடுக்கும்போது சம்மரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹாம்லெட்ல இருந்து மேக்பெத்ல இருந்து எல்லா சம்மரியும் தெரிஞ்சிருக்கும். பட் அதுல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்ன, மைனர் கேரக்டர்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் யாரு, அந்த கோட்ஸை சொல்லியிருக்கா, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவீங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்றீங்க. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இது எப்பவுமே நீங்க என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா லாஸ்டா பாத்துக்கலாம், ஓகே கடைசியா பார்த்துட்டு நம்ம இதை வந்து படிச்சா போதும். அதுதான் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது தான் ரிவிஷன் பண்ண பண்ண அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இது ரெண்டத்தையுமே லாஸ்ட் மினிட்ல வைக்காதீங்க. ஸோ அதே மாதிரி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இல்லாம ரிவிஷன் பண்றது. ஸோ ரிவிஷன் பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஒரு டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கணும். அது நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆஸ்பிரன்ஸை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணீங்கனாலே டெஃபினட்டா யூ வில் கெட் த ஜாப். ஸோ ஹார்ட் ஒர்க் மட்டும் இதுக்கு போதாது, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு பேட்டர்ன் பேஸ்ட் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சிக்ஷா கிளாஸ்ல நாங்க கைட் பண்ண இருக்கோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸோ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண போதுதான் நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆன் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சிலபஸை கம்ப்ளீட்டா யூனிட் வைஸ் டிவைட் பண்ணணும். அடுத்தது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல அந்த டைம் லைன் அந்த குரோனாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தென் ஷேக்ஸ்பியரை செப்பரேட்டா படிக்கணும். ஸோ ஒரு பிளே ஒரு கான்செப்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அந்த கொட்டேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா செப்பரேட்டா படிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷையும் அமெரிக்கன் லிட்ரேச்சரையும் வந்துட்டு கிளியரா படிக்கணும். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸும் அண்ட் கிரிட்டிசிசமையும் ஒரு ஸ்கோரிங் யூனிட்டா தனியா எடுத்து வச்சு ஸ்டார்டிங்ல இருந்து அதுக்கான ப்ராப்பர் ரிவிஷன்ல இருக்கணும். ஸோ எம்சிக்யூஸ் டெஃபினட்டா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்டையும் ரெகுலரா எடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கிளியரா இந்த ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் அண்ட் கண்டிப்பா நீங்க யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக்கும் பண்ணிடுவீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ஸ்கோரிங் யூனிட் எது அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ஷேக்ஸ்பியர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், அமெரிக்கன் லிட்ரேச்சர், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க, கம்ப்ளீட்டா இதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த அதர் யூனிட்ஸ்க்கு ஒரு மைனரான ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து அதையும் சைட் பை சைடு வந்து நீங்க படிச்சுட்டே வரணும். ஸோ இது நீங்க படிச்சு இதை ப்ராப்பரா நீங்க பண்ணினீங்கனாலே டெஃபினெட்லா யூஜிடிஆர்பி உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ டைம் கம்மியா இருந்தாலும் இந்த 6 ஏரியாஸை நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ரேங்க் லிஸ்ட்ல நீங்க முன்னாடியும் இருப்பீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ப்ரிப்பரேஷன் ஐடியா சோஃபார் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே யூஜிடிஆர்பில கண்டிப்பா உங்களால எக்ஸாமை
கிராக் பண்ண முடியும். So let's move on to this video. So literature and UGTRB உடைய previous year question paper நம்ம இப்போ பார்க்க போறோம். So the first question, which age was marked with skepticism and religious uncertainty? So இந்த question Victorian age உடைய characteristicsல இருந்து கேட்டிருக்காங்க. So Victorian age எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? So Victorian age, it is definitely in between 1837 ல இருந்து 1931. ஓகேங்களா? So 1837ல இருந்து 1931. So 1901. ஸோ இந்த விக்டோரியன் ஏஜ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்? ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் லேக் ஆகுது. ஸோ டெக்னாலஜி வளர வளர அந்த ஃபெய்த் அப்படிங்கிற விஷயத்துக்கு கம்ப்ளீட்டா லேக் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சார்ல்ஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அந்த புக் 1859ல கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அப்ப ஆரம்பிச்ச அந்த கொஸ்டின், ஸோ ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டியே கொஸ்டின் பண்றாங்க. பிகாஸ் சயின்டிபிக் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வளர வளர சோஷியல் லைஃப்ல சேஞ்சஸ் ஆக ஆக அண்ட் ஸ்டார்டிங் அந்த விக்டோரியன் லிட்ரேச்சரே இட் ரிஃப்ளெக்ட்ஸ் டவுட், ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி இருக்கு, ஸ்கெப்டிசிசம் இருக்கு. ஸ்கெப்டிசிசம் இஸ் நத்திங் பட் டவுட். ஓகேங்களா? டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் சயின்ஸ்க்கும் ரிலீஜியனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது. ஸோ அந்த ரிலீஜியனோட தாக்கம் விக்டோரியன் ஏஜ்ல கண்டிப்பா அப்படியே ரேண்டமா கம்மி ஆயிக்கிட்டே இருக்கும். ஸோ இததான் பாத்தீங்கன்னா மேத்யூ அர்னால்ட் டோவர் பீச் அப்படிங்கிற ஒரு போயம்லயும் சொல்லியிருப்பாரு. அண்ட் டெனிசன் இன் மெமோரியம் அப்படிங்கிற போயம்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ, விக்டோரியன் ஏஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் மற்ற ஆத்தர்ஸ் லைக் ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஸோ மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏஜஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கன்சர்ன்ட் வித் ரீசன். ஓகேங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரைடன் ரீசன் அண்ட் பொலிட்டிக்கல் சட்டையர் அப்ப அதிகமா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஒரு ஒரு ஐரானிக்கலா ஒரு விஷயத்த சொல்றத நம்ம ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் மில்டன் கம்ப்ளீட்டா பியூரிட்டன் அண்ட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஃபெய்த்தை நீங்க பார்க்கலாம். ஸோ ஏஜ் ஆஃப் மில்டன் பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு 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 ரிலீஜியஸோட ஃபெய்த்தை எப்படியெல்லாம் விக்டோரியன் ஏஜ்ல லேக் ஆகுதோ அதை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஏஜ் ஆஃப் மில்டன்ல ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஃபெய்த் இருக்கும். அண்ட் ஏஜ் ஆஃப் போப்ல பாத்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் பீரியட். ஸோ ரீசன் அண்ட் ஆர்டர், ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி இருக்காது, ஆனா ரீசன் இருக்கும், அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணதான் இந்த ஏஜஸ். ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கும்போது ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கு, அந்த ஆப்ஷனை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விக்டோரியன் ஏஜ். ஸோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விக்டோரியன் ஏஜ் தான் ஒரு ரிலீஜியஸ் டவுட்டும் ஸ்கெப்டிசிசமும் இருக்கும். ஸோ ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு சஸ்பீஷியஸா பாக்குறது, எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறது அப்படிங்கிறது தான். ஸோ விக்டோரியன் ஏஜ்ல என்ன நடந்தது? ஸோ சயின்ஸும் ரிலீஜியனும் பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. சார்ல்ஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ்ல 1859ல அந்த புக் அவர் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அதுல பிப்ளிக்கல் அக்கௌண்ட், அந்த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு, அந்த பைபிளை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் கொஸ்டின் பண்ணியிருப்பாரு. ஸோ சயின்டிபிக் டிஸ்கவரிஸ்னால ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா எழுப்பப்படுது. ஆனா அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷனால எப்படி சொசைட்டி டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அப்போ விக்டோரியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்ன? ஸோ கண்டிப்பா டவுட் இருக்கு, ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி இருக்கு, ஸ்கெப்டிசிசம் கண்டிப்பா இருக்கு. ஸோ சயின்ஸ்க்கும் ரிலீஜியனுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் அதிகமாவே இருக்கு. இதை எக்ஸாம்பிளா மேத்யூ அர்னால்ட் டோவர் பீச் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ டோவர் பீச் அப்படிங்கிற ஒர்க்ல மேத்யூ அர்னால்ட் அவருடைய ஒர்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் டெனிசன் இன் மெமோரியம் அப்படிங்கிற ஒர்க்லயும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ விக்டோரியன் ஏஜ் 1837ல இருந்து 1901. ஸோ இந்த இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், குரோனாலஜில உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்டரேஷன் பீரியட் இல்லைங்களா? ஸோ அந்த ரெஸ்டரேஷன் பீரியட்ல கம்ப்ளீட்டா ஒரு ரீசன் இருக்கும், அதுக்கப்புறம் விட்டு இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் எல்லாமே இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏஜ் ஆஃப் மில்டன் இது பியூரா ரிலீஜியஸ் ஃபெய்த் அதிகமா இருக்கும், பியூரிட்டன் ஏஜ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபெய்த் அதிகமா இருக்கும். அண்ட் ஏஜ் ஆஃப் போப்ல இட்ஸ் அ நியோ கிளாசிக்கல் பீரியட்னு சொல்லுவோம். ரிலீஜியஸ் பெருசா இருக்காது, ஆனா ரீசனும் ஆர்டரும் கண்டிப்பா தேவை. ஏதாவது ஒரு விஷயத்தை கொஸ்டின் பண்றது, அதுக்கான ஆன்சரை தேடுறது, இந்த மாதிரி ஏஜ் ஆஃப் போப்ல இருக்கும். So the correct answer is for skepticism and religious uncertainty, Victorian age.
So the next question, what was the impact created by the last chapter of Thomas Hardy உடைய Tess of the Ubervilles? So இது தாமஸ் ஹார்டியோட நாவல் நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கோம். ஸோ கிறிஸ்டியன் மொராலிட்டி பத்தி, சோஷியல் ஹிப்போக்ரசி, சொசைட்டில வந்து ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு, ஃபேட், ஜஸ்டிஸ், இதை பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நாவல் த டெஸ்டி உபர்வில்ஸ்ல தாமஸ் ஹார்டி வந்து டெஸ் அவருடைய எக்ஸிகியூஷன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடியா இருக்கும், அது விக்டோரியன் ரீடர்ஸ்க்கு எவ்வளோ ஷாக்கை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால தாமஸ் ஹார்டி வந்து ஹீ அட்டாக்ட் ரிலீஜியன் அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ ரிலீஜியஸ் சொசைட்டியை வந்து கம்ப்ளீட்டா அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரை அஃபெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது. ஸோ என்ன இம்பாக்ட் இந்த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த தாமஸ் ஹார்டியோட டெஸ்ட் ஆஃப் தி உபர்வில்ஸ்ல தெரியப்படுத்தியிருப்பாங்கன்னா, இட் இன்ஃபியூரியேட்டட் த ரிலீஜியஸ் கான்சைன்ஸ் ஆஃப் 1891. ஸோ ஒரு கோவத்தை எதிர்படுத்துது. ஸோ ரிலீஜியஸ் மேல ஆல்ரெடி ஒரு வெறுப்புல இருக்காங்க விக்டோரியன் பீரியட்ல, அதுல டு ஆட் ஆன் தி ஃபியூயல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் நாவல் வந்து ஒரு டிராஜிக் எண்டிங்கை கொடுத்து அந்த ரிலீஜன் மேல இருக்கக்கூடிய அந்த மாரல் வேல்யூஸும் அந்த ட்ரெடிஷனையுமே இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவப்படுத்துற அளவுக்கு உண்டு பண்ணியிருக்கு. ஸோ தாமஸ் ஹார்டி மோஸ்ட்லி ரொம்ப பெசிமிஸ்டிக்கா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், ரொம்ப பெருசா பாசிட்டிவா இருக்காது, நெகட்டிவா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், சொசைட்டியை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பிளேஸ் based on the chronicle play tradition provided in Edward II. So இது வந்து எலிசபெத்தன் டிராமா கொஸ்டின். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து எப்பவுமே ஒரு chronicle play பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சேம் வே எட்வர்ட் II கிறிஸ்டபர் மார்லோடைய ஒர்க். ஸோ இதுவுமே chronicle history ட்ரெடிஷனோட சார்ந்தது. ஸோ chronicle பிளேஸ்னா என்ன? chronicle பிளேஸ் வந்து இட் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் கிங்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் ஃப்ரம் ஹாலின்ஷிட் கிரானிக்கல்ஸ். ஹாலின்ஷிட் கிரானிக்கல்ஸ் வந்து டெஃபினட்டா ஷேக்ஸ்பியருடைய ரிச்சர்ட் II, ரிச்சர்ட் III இதை சார்ந்து தான் ஃபாலோ ஆகுது. அதே தான் இந்த எட்வர்ட் II ஃபாலோ ஆகுது. இதுல ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் இது எல்லாமே கிரானிக்கல் பிளேஸ்ல இருக்கும். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து இந்த ட்ரெடிஷனை ரிச்சர்ட் II, ரிச்சர்ட் III மட்டும் இல்லாம ஹென்ரி IV, ஹென்ரி V ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானிக்கல் ஹிஸ்டரி பிளே கம்பைன் ஆயிருக்கு. ஸோ மார்லோடைய எட்வர்ட் II இங்கிலீஷ் கிரானிக்கல் ஹிஸ்டாரிக்கல் பிளேயோட கண்டினியூவேஷன் ஆஃப் ரிச்சர்ட் III அண்ட் ரிச்சர்ட் II ஓடத வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆல்கெமிஸ்ட் அண்ட் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமன் இது வந்து காமெடி, அண்ட் டெம்பஸ்ட் அண்ட் சிம்பிளின் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரொமான்ஸ். மேக்பெத் அண்ட் ஹாம்லெட் இது ரெண்டுமே வந்து இட்ஸ் ட்ராஜடி. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் prevail in Graham Greene's novel? So Graham Greene, so who is Graham Greene? It's a Catholic novelist. ஓகேங்களா? So 20th century novelist தான் Graham Greene. So religious, moral themes இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. ஸோ அதுல இவர் என்ன ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய நாவல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய முக்கியமான ஒரு நாவல் இருக்கு, த பவர் அண்ட் த க்ளோரி. ரொம்ப 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 முக்கியமான ஒர்க். ஓகேங்களா? ஸோ கிரஹாம் கிரீன் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் இந்த ஒர்க், பவர் அண்ட் த க்ளோரி. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் இஸ் சின் அண்ட் த சஃபரிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கிரஹாம் கிரீனுடைய மேஜர் தீம்ஸ் என்னவா இருக்கும்னா சின், கில்ட், ரிடம்ஷன், சஃபரிங், மாரல் கான்ஃபிளிக்ட் இது எல்லாமே தான் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இவர் எழுதின எல்லா ஒர்க்ஸுமே இருக்கும். பவர் அண்ட் த க்ளோரி, பிரைட் அண்ட் ராக், ஹார்ட் ஆஃப் த மேட்டர் இது எல்லாமே முக்கியமான ஒர்க். இவருடைய கேரக்டர்ஸ் வந்துட்டு எப்பவுமே குட் அண்ட் ஈவில்ல சஃபர் ஆகுற மாதிரியும் ஃபெய்த் அண்ட் டவுட்ல சஃபர் ஆகுற மாதிரியுமே கொண்டு போயிருப்பாரு. அதுதான் இவருடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹிஸ் ஆல் நாவல்ஸ். ஸோ இந்த லவ் அண்ட் ஜாய் டெஃபினட்டா இருக்காது, டாமினேஷன் அண்ட் சப்ரெஷன் இருக்காது, அண்ட் அது செகண்டரியா இருந்திருக்கும். பிலாசபி அண்ட் டாக்மாஸ் இது கண்டிப்பா இவருடைய சென்ட்ரல் தீம் கிடையாது. லவ் அண்ட் ஜாயும் பிலாசபி அண்ட் டாக்மாஸும் கண்டிப்பா இவருடைய சென்ட்ரல் தீம் கிடையாது. டாமினேஷன் அண்ட் சப்ரெஷன் வந்து செகண்டரி டு சின் அண்ட் சஃபரிங்கா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், who was called the art critic by his admirers? Definitely it is Francis Jeffrey. So romantic writers la early 19th century criticism la irundhu இந்த question கேட்டிருக்காங்க. So Francis Jeffrey வந்து ஒரு prominent ஆன ஸ்காட்டிஷ் லிட்டரரி கிரிட்டிக். ஸோ இவர் தான் எடின்பர்க் ரிவ்யூவை ஃபவுண்டிங் எடிட்டரா இருந்திருக்காரு. ஸோ இந்த ஆர்ட் கிரிட்டிக் அப்படிங்கிற டைட்டில் எல்லாமே அவருடைய அட்மைரர்ஸ் இவருக்கு கொடுத்த டைட்டில். ஸோ பவர்ஃபுல் ரிவ்யூஸ் அவர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இவருடைய ரெப்புடேஷனுக்காக இந்த ஆர்ட் கிரிட்டிக் அப்படிங்கிற அந்த ஆர்ட் கிரிட்டிக் த மீனிங் இஸ் த சீஃப் ஆர் த சுப்ரீம் கிரிட்டிக்கா இருந்திருக்காரு. அதுவும் எஸ்பெஷலி எடின்பர்க் ரிவ்யூல அவர் கொடுத்த அந்த ரிவ்யூஸ்னால, அந்த பவர்ஃபுல் ரிவ்யூஸ்னால ஹி கெயின்ட் சச் நேம். ஸோ தாமஸ் டி குவின்சி இவர் வந்து பாத்தீங்கன்னா
எசேயிஸ்டா இருக்காரு. யூ ஆல் நியூ ஃபேமஸ் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ தாமஸ் டி குவென்சி இஸ் ஆல்சோ அ ஃபேமஸ் ரைட்டர். அண்ட் தாமஸ் கார்லைல் ஹிஸ்டாரியன் அண்ட் எசேயிஸ்டா இருந்திருக்காரு. அண்ட் வில்லியம் கிஃபர்ட், இவர் வந்து ஒரு கிரிட்டிக் அண்ட் சட்டைரிஸ்ட். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிவ்யூ, இவர் வந்து எடின்பர்க் ரிவ்யூ. ஓகேங்களா? பிரான்சிஸ் ஜிஃப்ரி வந்து எடின்பர்க் ரிவ்யூ அண்ட் வில்லியம் கிஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிவ்யூ. ஓகே, இது ரெண்டும் சம்பந்தப்பட்ட டூ பீப்புள். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரான்சிஸ் பேக்கனுடைய எஸ்ஸேல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். நோ மேன் இஸ் டூயிங் ராங் ஃபார் த சேக் ஆஃப் ராங் பட் டு கெட் dash he does. Profit or gratitude or honor or the like. Pleasure or gratitude or honor or the like. Profit or pleasure or honor or the like. Profit or gratitude or peace or the like. So the definitely the answer is C. Profit or pleasure or honor or the like. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து பிரான்சிஸ் பேக்கன்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பீப்புள் they never do wrong simply. சும்மா செய்ய மாட்டாங்க, தப்பான ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க, சும்மா செய்ய மாட்டாங்க. they want to enjoy the evil விஷயத்தை என்ஜாய் பண்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பான விஷயத்த ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஃபிட்காக, ஒரு பிளஷருக்காக, ஒரு ஹானருக்காக, தன்னுடைய பர்சனல் கெயின்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பேக்கனுடைய ப்ராக்டிக்கல் பிலாசபில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் இந்த லைன்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நோ மேன் இஸ் டூயிங் ராங் ஃபார் த சேக் ஆஃப் ராங்ஸ் பட் டு கெட் ப்ராஃபிட் ஆர் பிளஷர் ஆர் ஹானர் ஆர் த லைக் அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த ஆக்ட் ஆஃப் ராங் டூயிங் அப்படிங்கிறது எதுக்காக பண்றாங்க? அவங்க தெரிஞ்சேதான் அதை பண்றாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக. So the next question is also from Francis Bacon, Essay of Studies. ஓகேங்களா? It's a very very famous and very ஒரு complete quotation. ஓகேங்களா? ஒரு ஒர்க், ஒரு ரீடிங்கை பத்தி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ பேக்கன் சேஸ் some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. What does the chewed and digested mean? In the particular quotation, it tells about the reading, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ டேஸ்டட் அப்படிங்கிறது இட்ஸ் ரீடிங் பார்ஷியலி, ஸ்வாலோட் அப்படிங்கிறது இட் இஸ் ரீடிங் குவிக்லி, chewed and digested அப்படிங்கிறப்போ தான் இட் இஸ் studying deeply and critically. So options are: some books are to be read only in parts, a few books are to be swallowed, some books should be read wholly and with diligence and attention, some books are to be read wholly. So definitely chewed and digested ku it should study deeply and critically அப்படிங்கிறப்போ definitely the option C, some books should be read wholly and with diligence and attention is the correct answer. So இந்த tasted, swallowed and chewed and digested இந்த மூணும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டேஸ்டிங் அப்படிங்கிற அந்த ரீடிங்கை வந்து பார்ட்டா பிரிக்கிறது, பார்ஷியலா படிக்கிறது, அந்த யூ ஆர் ஜஸ்ட் ஸ்கிம்மிங் லைக் அ நியூஸ் பேப்பர். அண்ட் ஸ்வாலோட் அப்படிங்கிறப்போ இன்னும் ரொம்ப குயிக்கா படிக்கிறது, பிகினிங் டு எண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். அண்ட் சியூ அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிறப்போ தான் அந்த இன்டென்சிவ் ஸ்டடியை பத்தி பேசியிருக்காரு இன் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஜான் லேம்ப், சார்ல்ஸ் லேம்ப்ல இருந்து ட்ரீம் சில்ட்ரன் ரெவரியில இருந்து வந்த ஒரு கொஸ்டின். So John Lamb grew up as a brave and handsome. This appearance caught admiration from. So இந்த question வந்து சார்ல்ஸ் லேம்போடைய essay Dream Children a Reverie. ஸோ ஜான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இமேஜினரி சில்ட்ரன். அப்போ லேம்ப் என்ன சொல்றாருன்னா, ஜானுடைய அப்பியரன்ஸ் வந்து அவருடைய சில்ட்ரன், ஓகேங்களா, சில்ட்ரனுடைய கிரேட் கிராண்ட் மதரா அட்மையர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் த சில்ட்ரன்ஸ் கிரேட் கிராண்ட் மதர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன் they confuse with the grandmother and the great grandmother. ஸோ அந்த இதை வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கிரேட் கிராண்ட்மதர். ஹூ ரோட் த பிளே? இது வந்து ரெஸ்டரேஷன் டிராமால இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஹூ ரோட் த பிளே? The Committee. So the Committee is a play written by Sir Robert Howard. The Committee or a Faithful Irishman. Subtitle is very important. Whenever you are studying a play or any novel, அதுக்கு சப்டைட்டில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினெட்லி யூ மைட் கெட் questions from the subtitle also. So இது ஒரு restoration comedy, it was published in 1665 and it was written by Sir Robert Howard. ஸோ இவர் வந்து என்ன இந்த ஒர்க்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் டென்ஷன். ஓகே, நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் செட்டையர், ரெஸ்டரேஷன் டிராமா, ரெஸ்டரேஷன் பிளேஸ் எதுவா இருந்தாலுமே அந்த பொலிட்டிக்கல் செட்டையர் வந்து அந்த ஐரானிக்கல் திங் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணிருக்கு. ஸோ அதே தான் இந்த கமிட்டி அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல, அந்த பிளேலையுமே வந்து சர் ராபர்ட் ஹவார்ட் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் பத்தி பேசியிருக்காங்க. ப்ளீஸ் நோ த சப்டைட்டில் த ஃபெய்த்ஃபுல் ஐரிஷ்மேன். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின்,
The lamb is included in the poetry collection of, so romantic poetry ல இருந்து வில்லியம் பிளேக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ வில்லியம் பிளேக்கோடைய போயம் த lamb, இட்ஸ் a poetry collection. ஸோ இவர் எழுதின முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு, சாங் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமா வில்லியம் பிளேக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ சாங் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து சைல்டுஹுட், பியூரிட்டி, ஃபெய்த், ஜாய் இதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கரப்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஈவில் இதை பத்தி இருக்கும். ஸோ இந்த lamb இஸ் அ போயம் ரிட்டன் பை வில்லியம் பிளேக். ஸோ இந்த பர்டிகுலர் த lamb அப்படிங்கிறது சாங் ஆஃப் இன்னசென்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இன்னசென்ஸ்ல நிறைய போயம்ஸ் இருக்கு, அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் போயம் த lamb, த டைகர், இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் போயம். ஸோ த டைகர் வந்து சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இந்த கான்ட்ராடிக்டரியை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போயட்ரி கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ சாங் ஆஃப் இன்னசென்ஸ்ல த lamb இருக்கு, சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் த டைகர் இருக்கு. லேம்ப்ல சைல்டுஹுட் இன்னசென்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க, அண்ட் சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் த டைகர் அண்ட் adulthood பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் கொஸ்டின். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் விக்டோரியன் போயட்ரியில இருந்து ஒரு மைனர் போயட், ஓகேங்களா. டேஷ் இஸ் அ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் ஹூ ஆஸ்பயர்ட் டு பி அ பிலாசபிக்கல் போயட். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா இருந்து ஒரு பிலாசபிக்கல் போயட்டா யாரு மாறி இருக்கா அப்படின்னா இட் இஸ் ஆல்ஃபிரட் ஆஸ்டின். இவரோட லைஃப் ஸ்பேன் 1835 to 1913. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் ஹீ சக்சீடட் த போயட் லாரியேட், ஓகேங்களா. ஆஃப்டர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு அப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா இருந்து போயட் லாரியேட்டா வந்து சக்சீட் ஆயிருக்காரு ஆல்ஃபிரட் ஆஸ்டின். இவர் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு, நியூஸ் பேப்பர் எடிட்டரா இருந்திருக்காரு, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா இருந்திருக்காரு. இவருக்கு வந்து பிலாசபிக்கல் போயட்டா ஆகணும்னு ஆசை. தட் இஸ் வாட் த கொஸ்டின். ஸோ மேத்யூ அர்னால்டு மாதிரி ஒரு பிலாசபிக்கல் போயட்டா இருக்கணும் அப்படிங்கிற இவருக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் வாட் த கொஸ்டின் இஸ். ஸோ த ஆல்ஃபிரட் ஆஸ்டின் இஸ் அ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் ஹூ aspired to be a philosophical poet like Matthew Arnold. So the next question is Irish drama ல இருந்து கேட்டிருக்காங்க. It's a very easy question. Juno and Peacock. It's a direct question. Juno and Peacock and the Plow on the Stars. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா it's a two major plays written by Sino Casey. Sino Casey வந்து one of the அயர்லாண்டுடைய greatest dramatist and இவருடைய famous தான் the Dublin trilogy. So Dublin trilogy ல இருந்து எடுக்கப்பட்ட questions a very easy question and the direct question. So Dublin trilogy ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த டூ நாவல்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த ஜுனோ அண்ட் பேகாக், பிளவ் அண்ட் தி ஸ்டார்ஸ். இதுக்கு முன்னாடி த ஷேடோ ஆஃப் த கன்மேன் அப்படிங்கிற ஒரு நாவலும் இருக்கு, ஷேடோ ஆஃப் அ கன்மேன். ஸோ தீஸ் த்ரீ ஆர் த ஃபேமஸ் டப்ளின் ட்ரிலஜி. ஸோ இதோடைய தீம்ஸ் வந்து ஐரிஷ் நேஷனலிசமா இருக்கலாம், பவர்ட்டி அண்ட் சிவில் வார், ஹியூமன் சஃபரிங், இது எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு முக்கியமான நாவலா இருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் மாடர்ன் எஸ்ஸே அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ இந்த கொஸ்டினுமே டைரக்ட் கொஸ்டின் தான். மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் இஸ் an essay written by whom? A.M. Foster, Arnold Bennett, G.M. Travelin, Virginia Woolf. Of course, we all knew this. It's a very famous work, Virginia Woolf. So, Mr. Bennett and Mrs. Brown வந்து ஒரு famous essay. It was written by Virginia Woolf in 1924. ஓகேங்களா. இந்த எஸ்ஸேல Woolf வந்து ரெண்டு வகையான ரைட்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா. எட்வர்டியன் ரைட்டர்ஸ், ஜார்ஜியன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரைட்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு நாவலிஸ்ட் யார் யாரு? அர்னால்டு பெனெட், ஹெச்ஜி வெல்ஸ் அண்ட் கேல்ஸ்வர்த்தி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளைனிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயின்ல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெயின், அதோடைய பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல எத்தனை பேர் இருந்தாங்க, அங்க யார் யாரெல்லாம் என்ன மாதிரியான அசசரிஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி டூ மச் ஆஃப் எக்ஸ்டர்னல் டீடைல்ஸ் தான் இருக்குமே தவிர the particular Edwardian writers they will not focus on the main character. So அததான் வந்துட்டு வர்ஜீனியா வுல்ஃப் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. மாடர்ன் நாவலிஸ்ட் லைக் ஜேம்ஸ் ஜாய்ஸ், கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட், வர்ஜீனியா வுல்ஃப் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மாடர்ன் ஃபிக்ஷன் வந்து இந்த மாதிரி அவுட்டர் டீடைல்ஸ், எக்ஸ்டர்னல் டீடைல்ஸை சொல்லாம சைக்கலாஜிக்கல் ஆஃப் த கேரக்டர்ஸ், அவங்களோட இன்னர் லைஃப் என்ன, இன்னர் கான்சியஸ்னஸ் என்ன, அந்த எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை விட்டுட்டு நீங்க இன்டர்னலா என்ன அவங்க கோ த்ரூ பண்றாங்கிற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் 17th century போயிட்ரியோடைய கேரலின் போயட்ஸ் பத்தின கொஸ்டின். கேரலின் போயட்ஸ் வந்துட்டு அரௌண்ட் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 1625ல இருந்து 1649. ஸோ அந்த டைம்ல தான் இந்த கேரலின் போயட்ஸ் வந்து வந்திருப்பாங்க. சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் அரௌண்ட் 1625ல இருந்து 1649.
இதுல யாரெல்லாம் கேரோலியன் போயட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெர்பர்ட், ஹென்ரி வாகன், ஜெர்மி டெய்லர் அண்ட் ராபர்ட் ஹெரிக். அஃப்கோர்ஸ் தி ஆன்சர் இஸ் ராபர்ட் ஹெரிக். ஸோ ராபர்ட் ஹெரிக், தாமஸ் கேரு, ரிச்சர்ட் லவ்லேஸ், சர் ஜான் சக்லிங், இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேஜர் கேரலின் போயட். ஸோ ராபர்ட் ஹெரிக், தாமஸ் கேரு, ரிச்சர்ட் லவ்லேஸ், சர் ஜான் சக்லிங், இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கேரலின் போயிட்ஸ். ஸோ கேரலின் போயிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்ஸ்ல லவ், பியூட்டி, லாயல்டி அண்ட் கெவிலியர் தீம்ஸ் இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ கார்பிடியம்னா என்ன? கார்பிடியம் இட்ஸ் நத்திங் பட் சீஸ் த டே. ஓகேங்களா? சீஸ் த டே அப்படிங்கிறது தான் கார்பிடியம் அர்த்தம். ஸோ அந்த வாழ்க்கை நம்ம எதுக்காக வாழ்றோம்? ஸோ அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது எதுக்காக? ஸோ சீஸ் த டே, ஸோ தட் யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் கார்பிடியம். ஸோ த நெக்ஸ்ட், இந்த ஜார்ஜ் ஹெர்பர்ட் இஸ் அ மெட்டாபிசிக்கல் போயட். ஹென்ரி வாகன் இஸ் ஆல்சோ எ மெட்டாபிசிக்கல் போயட். ஜெரிமி டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைன் அண்ட் ப்ரோஸ் ரைட்டரா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து அதர் ரைட்டர்ஸ் உடைய கேரக்டர்ஸ். So the next வந்து metaphysical poetry ல இருந்து ஒரு question. So who is usually regarded as the chief representative of metaphysical school of poetry? So obviously we know it is John Donne. So இவர் தான் வந்து chief of the metaphysical school, universally regarded chief representative னு நம்ம சொல்லலாம். So mostly metaphysical school ஓட characteristics என்னவா இருக்கும்? கன்சீட்டடா இருப்பாங்க, விட்டா இருப்பாங்க, ஸோ அதிகமான விட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாரடாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அதிகமான இன்டெலெக்சுவல் ஆர்கியூமெண்ட் வைப்பாங்க, அண்ட் தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் ரெண்டுத்தையும் ஒன்று பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸா இருக்கும். அதை வந்து ரெண்டு கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு, இப்ப லவ்வர்ஸை வந்து காம்பஸோட கம்பேர் பண்றது, ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான விஷயத்த வந்து மெட்டாபிசிக்கல் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வி வில் பி ஏபிள் டு கெட் ஈஸிலி. ஸோ அதுல வந்து கேனனைசேஷன், வேலிடிக்ஷன், ஃபார்பிடன் மார்னிங் அண்ட் ஃப்ளீ, இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஜான் டன் எழுதியிருப்பாரு. அண்ட் காலே, கிராஷா, ட்ரெஹரன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். ட்ரெஹரன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மிஸ்டிக்கல் போயட். பட் இது எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணி கொண்டு போறது யாருன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி ஜான் டன், ஹூ இஸ் த சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ். So the next question வந்து ஒரு spiritual autobiography ல இருந்து. So grace abounding of the chief of the sinners. So it's a very important work and it's a direct question too. The answer is Bunyan. So John Bunyan உடைய work தான் Grace Abounding of the Grace Abounding to the Chief of the Sinners, which was published in 1666. இது வந்து பன்யனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். இதுல வந்து ஒரு சின்ஃபுல் யூத், அவரை ஒரு சின்ஃபுல் யூத்தா காட்டியிருப்பாரு. ஒரு ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் இருக்கும், கிறிஸ்டியானிட்டியோட ஃபெய்த் எப்படி இருக்கு அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும், ஸோ அதுல பர்சனல் ரிலீஜியஸ் உடைய ஸ்ட்ரகிள், அவருடைய பர்சனல் ரிலீஜியஸ் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒர்க் கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் த சின்னர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எப்படி மில்டன் வந்து பாரடைஸ் லாஸ்ட்ல சொல்லியிருப்பாரோ, ட்ரைடன் வந்து ஆப்சுலம் அண்ட் ஆர்கிடோப்பல்ல சொல்லியிருப்பாரோ, அது எல்லாமே தான் கிட்டத்தட்ட சில விஷயங்களை ரொம்ப ரிலீஜியஸா ரொம்ப அப்படியே வெளிப்படத்தன்மையா சொல்லியிருப்பாரு கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ்ல ஜான் பன்யன். So the next question is related to Shakespearean drama. ஓகேங்களா? அதோடைய language and style. Which style of language is best exemplified in Shakespeare's tragedies? So definitely we all knew that Shakespeare tragediesல bombastic எந்த ஒரு குறையுமே இருக்காது, because it was a grand, elevated and powerful language யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த ஷேக்ஸ்பியருடைய tragedies எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்னிஃபிஷியண்டா ஒரு blank verse இருக்கும், அண்ட் இமோஷனலா soliloquy, ஒரு சார்ஜ் ஸ்பீச் இருக்கும். அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேக்பெத், ஹேம்லெட், கிங் லியர், ஒத்தெல்லோ, இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த என்டையர் வேர்டு த பொம்பாஸ்டிக் அப்படிங்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ புவர் ரைட்டிங், இட்ஸ் அன் எலிவேட்டட் dramatic style. So the next question is Middle English poetry. So which of the following poems adopts the French end rhymes? It's a very important, okay, French end rhymes. So most of the ரைட்டிங்ஸ்ல when the beginning சாசர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ ஜியோஃப்ரி சாசருடைய த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல தான் ஸ்ட்ராங் பிரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பிரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ், அந்த ரைம் பேட்டர்ன்ஸ் வந்து அவரு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே சமயத்துல இந்த பர்டிகுலர்
ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ் இதை வந்து அவுல் அண்ட் த நைட்டன்கேல் ஓகேங்களா, அவுல் அண்ட் த நைட்டன்கேல தான் இந்த ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைமை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது எதுவா இருக்கும் அப்படின்னா ஜியோஃப்ரி சாசர். பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அ மிடில் இங்கிலீஷ் போயமா பார்க்கும்போது த அவுல் அண்ட் த நைட்டன்கேல். ஸோ இட் யூசஸ் த ரைமிங் கப்லெட்ஸ், அதனால அந்த ஃப்ரெஞ்ச் பொய்டிக் ஸ்டைல அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ டிபேட் போயம் ஓகேங்களா, இது ஒரு டிபேட்டான ஒரு போயம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் போயம். ரூல் ஆஃப் ஆங்கரஸ். ஆங்கரஸ் இஸ் வந்து இட்ஸ் அ ரிலீஜியஸ் ப்ரோஸ் ஓகேங்களா. அண்ட் லெஜெண்ட் ஆஃப் அ குட் விமன் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்டான ஒரு லிட்ரரி பர்பஸ்க்காக ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தான். ஸோ த ஆல் அண்ட் த நைட்டன்கேல் தான் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம். ஸோ ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ரைமிங் பேட்டர்ன் அட் த எண்ட் ஆஃப் த லைன்ஸ் ஓகேங்களா. அது ஃப்ரெஞ்ச் போயிட்ரியில எண்ட் ஆஃப் த லைன்ஸ்ல யூ ஷுட் ஃபாலோ அ ரைமிங் பேட்டர்ன் இன் இட். So the next question, 18th century English novels, a political fiction. In which work did William Godwin focus on unrecorded despotism, by which man becomes the destroyer of man? So despotism is nothing but a single ruler is going to rule the entire country or entire population. So அப்போ இது வந்து வில்லியம் காட்வின் அவருடைய எந்த ஒர்க்ல அவர் சொல்லியிருப்பாருன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கேலப் வில்லியம்ஸ். ஸோ இந்த கேலப் வில்லியம்ஸ் ஒர்க் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1794. இதோடைய ஃபுல் டைட்டில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் எவர் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. ஸோ நீங்க எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு நாவல் படிக்கிறீங்களோ அதோடைய சப்டைட்டிலையும் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. திங்ஸ் ஆஸ் தே ஆர், திங்ஸ் ஆஸ் தே ஆர், இது ஒரு சப்டைட்டில். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ், திங்ஸ் ஆஸ் தே ஆர், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ். ஸோ இப்போ இந்த நாவல் வந்து பவர் எப்படி அப்யூஸ் பண்றாங்க, அண்ட் தென் டிரனி டெஃபினெட்லி அது எவ்வளோ அந்த ஆதிக்கம் எப்படி இருக்கு, ஸ்லேவரியில கொண்டு போய் முடியுது, அண்ட் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ல நடக்கக்கூடிய கரப்ஷன் அண்ட் அந்த அரிஸ்டோகிராட்டிக் அப்ரெஷன், இது எல்லாத்தையுமே வந்து வில்லியம் காட்வின் அவருடைய ஒர்க் கேலப் வில்லியம்ஸ்ல பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் இந்த ஒர்க்ல அன்ரெக்கார்டட் டெஸ்பாட்டிசிசம் அப்படிங்கிற டேர்ம்லையும் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போசிங், வில்லியம் காட்வின் இஸ் எக்ஸ்போசிங் தட் அன்ரெக்கார்டட் despotism in Caleb Williams. So the next question, who won the award, the New Dictate Prize for Salsette and Elephanta? So it's a very important question and easy questions because John Ruskin he won the New Dictate Prize at Oxford ஓகேங்களா in 1839ல அவர் வாங்கியிருக்காரு for his poem Salsette and Elephanta. ஸோ இவரு லேட்டரா ஆர்ட் கிரிட்டிக்கா, சோஷியல் திங்கரா, ப்ரோஸ் ரைட்டரா மாறிட்டாரு. பட் வென் இட் கம்ஸ் டு திஸ் போய்ட்ரி பிரைஸ் இட்ஸ் அ வெரி ஹானரபிள் பிரைஸ் அண்ட் prestigious பிரைஸ் டு ஜான் ரஸ்கின். ஸோ அது இல்லாம இவர் எழுதின மேஜர் ஒர்க்ஸ் மாடர்ன் பெயிண்டர்ஸ், ஸ்டோன்ஸ் ஆஃப் வெனிஸ், தி செவன் லேம்ப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ். இதுல ஜேம்ஸ் ஹாக்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அ ஸ்காட்டிஷ் போயட் ஓகேங்களா. ஒரு ரைட்டர் யாருன்னு தெரியலனா ப்ளீஸ் நோட் ஆஃப் தட் பர்டிகுலர் ரைட்டர் ஆஸ் வெல். ஸோ ஜேம்ஸ் ஹாக் ஸ்காட்டிஷ் போயட். வேர்ட்ஸ்வர்த் போயட் லாரியட் அண்ட் வி நியூ கோல்ட்ரிட்ஜ் இஸ் அ ரொமான்டிக் போயட். And the next question, Shakespeare sonnet லிருந்து the first part of Shakespeare sonnets is addressed to. It's a very easy question and the direct question. So Shakespeare உடைய sonnets 154 sonnets இருக்கு and it was completely divided into two major section. அதுல first sonnet 1 லிருந்து 126 வரைக்கும் ஒரு மேனுக்கு, a fair youthக்கு ஓகேங்களா, யங் மேனுக்கு அட்ரஸ் பண்றாங்க and traditionally he called him as the fair youth. So அதுல பியூட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், டைம், இமார்டாலிட்டி through the poetry அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சானட் 127ல இருந்து 152 இட் வாஸ் அட்ரஸ்ட் டு டார்க் லேடி ஓகேங்களா. டார்க் லேடியில அந்த பேஷன், அந்த லஸ்ட், அந்த பீட்ரேயல், அந்த மாரல் கான்ஃபிளிக்ட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சானட் 153ல இருந்து 154 கம்ப்ளீட்டா கியூபிட் மித்தாலஜி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இட் வாஸ் அட்ரஸ் டு த யங் மென் அண்ட் நாட் அ விமென். அந்த செகண்ட் செக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டு த டார்க் லேடி ஓகேங்களா. ஸோ த லாஸ்ட் டூ பார்ட்ஸ் இட்ஸ் கியூபிட் மித்தாலஜிக்கு கொடுத்திருக்காரு. ஸோ ப்ளீஸ் நோட் ஆஃப் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், அகஸ்டன் போயட்ரி, அலெக்சாண்டர் போப் ஓகேங்களா. இன் ஓட் ஆன் சாலிட்யூட், ஹவர்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவே டேஷ், குவிக்லி, ஹரிட்லி, ஸ்லோலி,
அண்ட் சாஃப்ட்லி. ஸோ ஓட் ஆன் அ சாலிட்யூட் அப்படிங்கிற போயம் ஒரு பீஸ்ஃபுல்லான ரூரல் லைஃபை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய போயம். ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியா அந்த கொஸ்டினை, நமக்கு தெரியலனாலும் நம்ம படிக்கலனாலுமே இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ த ஆன்சர் வந்து சாஃப்ட்லி. ஸோ ஹவர்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் லைட் சாஃப்ட்லி அவே. ஒரு பீஸ்ஃபுல்லான பர்சனோட லைஃப் எப்படி ஜென்டிலா எந்த ஒரு ஆங்ஸைட்டியும் இல்லாம பாஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த போயமோடைய மெயினான தீமே. ஓகேங்களா? ஒரு சிம்பிளிசிட்டி, நேச்சர், பீஸ் அண்ட் தென் கம்ப்ளீட்லி ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படி இருக்கிற ஒரு போயம் தான் ஓட் ஆன் அ சாலிட்யூட். ஸோ அப்போ அந்த அதர் 3 ஆப்ஷன்ஸும் இல்லை, இட் இஸ் சாஃப்ட்லி. ஸோ அகஸ்டின் போயட்ரியில ஜான் ட்ரைடன்ல இருந்து கொஸ்டின்: which instrument is not mentioned in a song for Saint Cecilia's Day? So song of a Saint Cecilia's Day, it celebrates music. Most of the John Dryden ஓட poem வந்து மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணப்படும். அதுல இந்த சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டேல வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஆர்கன் இருக்கு, ஃப்ளூட் இருக்கு, சிம்பிள் இருக்கு, பட் வயலின் இஸ் நாட் மென்ஷன். ஸோ செயின்ட் சிசிலியாஸ் டேல இந்த ட்ரம்பெட், violin, flute, drum, it is cymbal. So trumpet, flute, violin, drum, lute, organ, இது எல்லாமே இருக்கும், பட் சிம்பிள் மட்டும் இருக்காது, பிகாஸ் இட் டஸ் நாட் அப்பியர் இன் த போயம். ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ த செயின்ட் சிசிலியா அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்ரன் செயின்ட் ஆஃப் மியூசிக். ஓகேங்களா? அவங்களோட இமோஷன்ஸ் அதை அந்த மியூசிக் மூலமா இவோக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ செயின்ட் சிசிலியா இஸ் அ பேட்ரன் செயின்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற டைட்டிலை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரம்பெட், ஃப்ளூட், ஆர்கன், ட்ரம்ஸ் இது எல்லாமே இருக்கு, but not symbol. So the next one is Sir Philip Sidney's Astrophel and Stella consist of dash love sonnets. So it is 106, 108, 105 and 104. Definitely it is 108. ஓகேங்களா? ஸோ Sir Philip Sidney famous sonnet sequence வந்துட்டு 108 songs, sonnets and 11 songs இருக்கு. ஸோ Astrophel வந்து love Stella. ஸோ அதுதான் இந்த என்டையர் சானட் சீக்வன்ஸே. அப்போ இந்த ஒர்க் வந்து இங்கிலீஷ் சானட் சீக்வன்ஸ்க்கு அப்படி ஈக்குவலா எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரோஃபெல் அப்படிங்கிறது இட் இஸ் சிட்னி ஹிம்செல்ஃப் அண்ட் இஸ் லவ் ஃபார் ஸ்டெல்லா. அந்த ஸ்டெல்லா இஸ் ரெஃபர்ஸ் டு பெனிலோபி டெவரெக்ஸ். அவங்கள தான் வந்துட்டு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ த என்டையர் ஒர்க் ரிட்டன் பை பிலிப் சிட்னி இஸ் கம்ப்ளீட்லி அ லவ் sonnet sequence. And the next question, Elizabethan drama. Find the correct sequence of publication in the following plays of Christopher Marlowe. Coming to this chronology, very 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 important. ஓகேங்களா? ஸோ chronology படிக்கும்போது முக்கியமான ரைட்டர்ஸ் உடைய அந்த ஒர்க்ஸ் அந்த இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். லைக் கிறிஸ்டபர் மார்லோ அண்ட் ஷேக்ஸ்பியர்ல நிறைய உங்களுக்கு கான்ட்ரவர்சி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஷேக்ஸ்பியர்ல இருந்து chronology வராது. அண்ட் மற்ற ரைட்டர்ஸ், ஸோ யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கரெக்டா தெரிஞ்சுட்டு அந்த ரைட்டர்ஸோட chronology-ய கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணணும். So the answer is Tamburlaine the Great is the first work of Christopher Marlowe. 1587ல பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் 1588 to 1592ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி ஜூ ஆஃப் மால்டா 1589 to 1590 அண்ட் த ஃபைனல் இஸ் எட்வர்ட் 2 1592. ஸோ ஒரு chronology படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்பவுமே த ஃபர்ஸ்ட் ஒர்க் அந்த லாஸ்ட் ஒர்க்கை தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ப்ரோ டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ஒர்க்கை ஒரு chronology நீங்க படிக்கிறப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் காரணமா நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அந்த லாஸ்ட் ஒர்க்கை நீங்க படிச்சிட்டீங்கனாலே somehow you would be able to manage the chronology question of a particular author. ஓகேங்களா? ஸோ அபவுட் திஸ் பிளே டாம்பர்லின் வந்து பார்க்கும்போது ஹீரோயிக் ட்ராஜடி பிளாங்க் வேர்ஸ்ல எழுதப்பட்டுச்சு. டாக்டர் ஃபாஸ்டஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆம்பிஷன் மூலமா ஒருத்தர் எவ்வளோ சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறது. அண்ட் ஜூ ஆஃப் மால்டா இட் இஸ் அப்சல்யூட்லி ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. அண்ட் எட்வர்ட் 2 historical tragedy. So Tamburlaine comes the first and Edward 2 comes the it came last அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. So the next question is Elizabethan drama. Mephistopheles appear before Dr. Faustus for the first time because of. ஸோ ஃபாஸ்டஸ் வந்து நெக்ரோமான்சி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ நிறைய மேஜிக்கல் இன்கேன்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்து மூலமா மெஃபிஸ்டோஃபிலஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. ஓகேங்களா? எப்போ அப்பியர் ஆவாங்க? த கான்ஜூரிங் ஸ்பீச் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ அப்போ அவர் எதுக்காக அதை இன்வோக் பண்ணாங்க, எதுக்காக அவருடைய மேஜிக்கல் ஸ்பெல் மூலமா அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்டாங்க, அந்த மெஃபிஸ்டோஃபிலஸை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத லேட்டர் ஆன் அவர் வந்து அவருடைய ஆம்பிஷனை வெளிப்படுத்துற விதமா அவர் சொல்லியிருப்பாரு. பட் இம்பார்ட்டண்டா மெஃபிஸ்டோஃபிலஸ் வந்து நான் வந்து ஃபாஸ்டஸ்
நான் வந்து வரணும் அப்படிங்கறத நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் லூசிஃபர் வந்துட்டு டைரக்டா அதை வந்து மெஃபிஸ்டோஃபிலஸா அனுப்பாது. பிகாஸ் ஃபாஸ்டஸ் வந்துட்டு என்டையரா அது அடையணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெஃபிஸ்டோஃபிலஸ் அந்த லூசிஃபர் வந்து இட் ஜஸ்ட் டிராக் டாக்டர் ஃபாஸ்டஸ் இன்டு இட் இல்லையா? டைரக்டா அவருக்கு வந்து கிடைக்காது. அந்த ஆர்டர் ஃப்ரம் த லூசிஃபர் வந்து லேட்டரா தான் கிடைக்கும். அந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்டிங்ல இருக்காது, லேட்டர் ஆன் தான் அந்த அக்ரிமெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் விஷயம் அந்த மெஃபிஸ்டோஃபிலஸ் வந்துட்டு லேட்டரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். பிகாஸ் நான் வரல, பிகாஸ் ஃபாஸ்டஸ்க்கு வந்து அவ்வளோ பவர் கிடையாது. பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் கேம் வேர் லூசிஃபர் டைரக்டட் மெஃபிஸ்டோஃபிலஸ் டு கம். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தி ஆப்ஷன் இஸ் C, the conjuring speech of Dr. Faustus. So the next question is from modern drama, Comedy of Manners. According to Algernon, Jack cannot marry Gwendolyn for two reasons. What is the second one? ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்லைங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். ஓகே, ஆஸ்கர் வைல்டோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். இதுல ஆல்கர்னான் மான்க்ரீஃப் வந்து ஹி வாஸ் ஜோக்கிங்லி டெல்ஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஜாக் கேனாட் மேரி குவிண்டலின். ரெண்டு ரீசனுக்காக ஜாக் வந்து குவிண்டலினை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, ஜாக் வந்து ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ஃபிளர்ட்டிங் வித் குவிண்டலின். ஓகே, ஸோ அதனால ஆல்கர்னன் வந்து இது சோஷியலி இன்அப்ரோப்ரியேட் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பிகாஸ் ஆல்கர்னான் வந்து தெரியும் ஜாக்குக்கு வந்து ஒரு டபுள் ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அதே மாதிரி ஜாக் வந்து அவர் தான் ஏர்னஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டிப்பாங்கிறதும். ஸோ இந்த ரீசனுக்காக ஜாக் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பப்ளிக்கா நீங்க வந்து ஃபிளர்ட் பண்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி இன்அப்ரோப்ரியேட். ஸோ அதனால என்ன ரீசன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஆல்கர்னான் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஹி வில் டூ அப்படின்னா, ஹி வில் ஆல்வேஸ் ஆர்கியூஸ். ஓகே, ஸோ வந்து யாரு எந்த கேர்ள் வந்து ஒரு மேன் கூட ஃபிளர்ட் பண்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவர் ஆர்கியூ பண்ணுவாரு. ஸோ இந்த ரீசன்காகவே ஆஸ்கர் வைல்டு விக்டோரியனுடைய சோஷியல் கன்வென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, கோட்ஷிப் எப்படி இருக்கு, மேரேஜ் எப்படி இருக்கு, ஸோ இந்த ஹிப்போக்ரசி எப்படி இருக்கு, ஸோ அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டில ஹவு விமென் ஆர் ட்ரீட்டட். பிகாஸ் ஆல்கர்னோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ரொம்ப ஐரானிக்கா இருக்கு. பிகாஸ் flirting is actually a part of courtship, but flirt பண்ணனா they will be, they will not marry with the person who is going to flirt with. அப்படின்னா அப்போ அது ஒரு சோஷியல் எட்டிக்விட்டியா இல்ல, அப்போ அது ஒரு மாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப இதா சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் இந்த கொஸ்டின்ல இருக்கு. அக்கார்டிங் டு ஆல்கர்னான், ஜாக் cannot marry Gwendolyn for two reasons. What is the second one? First one, we all knew that அந்த flirting பண்றதுனால சொசைட்டியோட inappropriate. The second thing is girls do not think it right to marry the man they flirt with. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா it's the second one. So it's completely an inappropriate thing. அது சொசைட்டியை மாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஆஸ்கர் வைல்ட் அவருடைய பிளே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு. பிகாஸ் அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி அதை வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் அ மாடர்ன் டிராமா, இட்ஸ் அ dramatic theory. Okay, what is George Bernard Shaw's view on the opinion that art should never be didactic? So art should be delighting as well as didactic. There is no use in art being didactic. Art should be nothing else than didactic. Art should hide his didactic aspect. So ஜிபி ஷா வந்து ஆர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருடைய பிளேஸ்ல சொல்லியிருப்பாரு. அதுல ஹீ ரோட் அந்த மேன் அண்ட் சூப்பர்மென், மேஜர் பார்பரா, மிஸ்ஸஸ் வேரன்ஸ் ப்ரொஃபஷன், ஆர்ம்ஸ் அண்ட் த மென். ஸோ இது எல்லா பிளேஸையுமே அவர் டிஸ்கஷன் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. வை இட் இஸ் கால்ட் டிஸ்கஷன் பிளேஸ் அவருடைய பிளேஸை? பிகாஸ் சொசைட்டியோட ஐடியாஸ் வேற மாதிரி இருக்கு, அதோடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இத ஆர்ட்டை பத்தி அவர் சொல்லும் போது ஆர்ட் ஷுட் பி டிலைட்டிங் ஆஸ் வெல் ஆஸ் டைடாக்டிக், இது ரெண்டுவாவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆர்ட் ஷுட் என்டர்டைன் தி ஆடியன்ஸ் at the same time that should give a proper moral message. ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னா அந்த மூவினால நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் தெரியணும். அததான் வந்துட்டு ஜிபி ஷா in his Irish dramatic placeல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். So the answer A is the correct answer. And the next question, modern drama ல இருந்து கேட்கப்பட்ட question, how does Lady Bracknell describe the French Revolution? So French Revolution Lady Bracknell எப்படி அவர் வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் ஒரு distressing மூமெண்டா சொல்லியிருப்பாங்க. In importance of being earnestல, so we could see two questions from importance of being earnest. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாவல்ஸ் அதோடைய டெப்த் ஸ்டடி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ லேடி பிராக்னல் வந்து பிரெஞ்ச் ரெவல்யூஷனை ஒரு டிஸ்ட்ரெஸிங் மூமெண்டா பார்த்திருப்பாங்க. பிகாஸ் அரிஸ்டோக்ராட்டிக் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது
அப்படிங்கறத ஆஸ்கர் வைல்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. லேடி பிராக்னல் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான விக்டோரியன் அரிஸ்டோக்ரஸியா காட்டப்பட்டிருப்பாங்க. அண்ட் அதுல ஜாக்கோடைய பேக்ரவுண்டை வந்து மீன் பண்ணும்போது ஷி ரெஃபர்ஸ் டு த பிரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ பிரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி டிஸ்ட்ரெஸிங் மூமெண்டா இருக்குமோ ஐரானிக்கலா அந்த மாதிரி ஜாக்கோடைய பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து வைல்டோடைய ஆஸ்கர் வைல்டோடைய ஒரு செட்டையரா இது காட்டப்படுது. ஸோ ஒரு ஐரானிக் வேவை ஒரு 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 பர்சனோடைய பேக்ரவுண்டை எப்படி ஒரு ஐரானிக்கலா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்ட்ரெஸிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இட் இஸ் ஆக்சுவலி அவர் ஒரு ஹியூமரஸா சொல்லியிருந்தாலும் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு சீரியஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நம்ம எப்படி அந்த இடத்துல வந்து மாக் பண்ணி சொல்றோம், அந்த அரிஸ்டோக்ராட்டிக் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி டிஸ்ட்ரெஸிங் மூமெண்ட். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிபி ஷாவோட பிக்மேலியன்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். ஆல்ஃபிரட் டூலிட்டில் அட்மிட்ஸ் himself to be a little of both like the rest of us, a little of both. What qualities does he refers to? It is definitely virtuous and vicious. Option B. So Alfred Doolittle வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷோட பிக்மேலனோட மெயின் கேரக்டர். ஸோ இதுல டூலிட்டில் வந்து அவங்கள எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அன்டிசர்விங் புவராகவும் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு எப்பவுமே பார்ஷியலி குட் பார்ஷியலி பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த கோர்ட்ல ஆல்ஃபிரட் டூலிட்டில் வந்து அட்மிட்ஸ் that a little of both these two qualities. Okay, like everyone else I'm partly good, I'm partly bad அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ virtuous good and vicious bad, அந்த moral ambiguity அந்த social class ஓட அந்த human imperfection அது எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் போயட்ரி ரால்ஃப் வால்டோ எமர்சன்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஃபாலோட் இன் த ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆஃப் த போயம் பிரம்மா? ஸோ பிரம்மா வி ஆல் நியூ தட் ஒரு போயம்லயுமே வந்து ரைம் ஸ்கீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரைம் ஸ்கீமை வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இட்ஸ் ஆக்சுவலி அ சேலஞ்சிங் கொஸ்டின் பிகாஸ் ரைம் ஸ்கீம் வித்தவுட் கிவிங் அ போயட்ரி நம்ம டைரக்டா கேட்கும்போது இட் இஸ் அ டஃப் கொஸ்டின். ஸோ ஆனாலுமே எல்லா இம்பார்ட்டன்ட் போயம்ஸ்க்குமே அந்த ரைம் ஸ்கீம் பேட்டர்னை தெரிஞ்சு வச்சுக்கோங்க in a random way. ஓகேங்களா? So the answer is ABBA. So C is the correct answer. The poem Brahma by Ralph Waldo Emerson, it's a consistent rhyme scheme தான் follow பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? So if the red slayer thinks he slays, of if the slain think he is slain, they know not well in the subtle ways I keep and pass and turn again. So ABBA. So இதுதான் வந்து இதோட rhyme scheme. And the next question, transcendentalism. So you could see American literature in the questions and restoration period literature in the questions லாம் prominent இருக்கு. According to Ralph Waldo Emerson, in the American scholar, what instructs man thinking? So man thinking அப்படிங்கறத எதை instruct பண்ணுது அப்படின்னா it is nature, the past or the present or the future. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா the answer is definitely nature. ஸோ டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது நீங்க படிச்சாலுமே படிக்காட்டியுமே அந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற டேர்மை வச்சு நீங்க ஈஸியா இந்த கொஸ்டினை கிராக் பண்ண முடியும். பிகாஸ் எமர்சன் இஸ் அ ட்ரூ ஸ்காலர். அந்த மேன் திங்கிங் அப்படிங்கிறது அந்த ட்ரூ ஸ்காலர். அவங்க எப்படி எஜுகேட் ஆயிருப்பாங்க? 3 மெயின் இன்ஃப்ளூயன்சஸ்ல, ஒன்னு நேச்சர், இன்னொன்னு புக்ஸ் விச் இஸ் த பாஸ்ட் அண்ட் தி ஆக்ஷன். இந்த 3 விஷயத்துல தான். இப்போ நேச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் அந்த கிரேட்டஸ்ட் டீச்சரா கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதுதான் இதோடைய ஆன்சர். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் ஸ்கார்லெட் லெட்டர். Who remained constant in her resolve to make known to Mr. Dimmesdale at risk of present pain or ulterior consequences. So Scarlet Letterல ஹிஸ்டரின் பைரன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ அந்த ஹிஸ்டர் வந்து வென் டிசைட்ஸ் டு டெல் டிம்ஸ்டேல் என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா ராஜர் சில்லிங்வர்த் தான் வந்து அவருடைய ஆக்சுவல் ஹஸ்பண்ட் அண்ட் சீக்ரெட்லி அவரை வந்து டார்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ திஸ் ஹெஸ்டர் பைரன் வந்து believes that Dimmesdale வந்து deserves to know this truth இல்லையா? so even if it brings pain, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே present pain கிடைச்சாலுமே but she should know the truth அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து ஒரு அல்டீரியர் present pain consequences வந்து ஹிஸ்டர் பைரனுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தட் இஸ் வாட் ஹெஸ்டர் பைரன் வந்து அந்த பெயினா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை என்னங்கிறது ஆர்த்தர் டிம்ஸ்டேல்ஸ்க்கு தெரியணும் அப்படிங்கிறத நினைச்சிருப்பாங்க.
So the next question வந்து Tennessee Williamsல இருந்து. So who is the mother of Lara in Tennessee Williams The Glass Menagerie? So Amanda Wingfield, ஓகேங்களா? Amanda Wingfield is the mother of Lara and the Tom, okay? So Amanda option A is the correct answer. So she lives in the past, okay? அவளோட யூத் டேஸை வந்துட்டு அவங்க வந்து ரீகலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த டேஸ் வந்து சதன் பெலேல இருப்பாங்க அண்ட் அந்த டைம்ல லாரா இஸ் செக்யூரிங் ஹர் ஃபியூச்சர் த்ரூ த மேரேஜ். ஸோ அமெண்டா இஸ் த மதர் அண்ட் லாரா இஸ் அ டாட்டர். டாம் வந்து இஸ் அ சன் கம் நரேட்டர். அண்ட் இதுல வந்து என்டையரா த அமெண்டா விங்ஃபீல்டோடைய அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து சுத்திட்டு இருக்கும். அண்ட் தட் இஸ் வாட் த ஸ்டோரி. அண்ட் லாராவோட மதர் யாருன்னு கேட்டா இட் இஸ் அமெண்டா விங்ஃபீல்ட். So the next question is a contemporary fiction. Okay, so what is the theme of the novel Toni Morrison's Beloved? So it's a 1993 publish ஆயிருக்கு. Quest for Identity. That is the correct answer. ஓகேங்களா? Option D. So Toni Morrisonோட நாவல் வந்து Beloved. Most of novels ஓகேங்களா related to the contemporary writingல Quest for Identity இருக்குங்க. Okay, it's a trauma of slavery and the struggle அது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த சத்தே அப்படிங்கிற கேரக்டர் வந்து போத் பர்சனல் அண்ட் கல்ச்சுரல் இது ரெண்டுத்தையுமே வந்து நடுவுல மிங்கிள் பண்ணி அவங்களுடைய ஐடென்டிட்டியை தேடி போற மாதிரி அந்த பாஸ்ட் கன்ஃபரண்ட் பண்ணி ஃபியூச்சரை நோக்கி போற மாதிரி இருக்கும். தட் இஸ் த நாவல் ஆஃப் டானி மாரிசன்ஸ் பிலவட். வெரி வெரி ஃபேமஸ் நாவல். கண்டிப்பா இந்த நாவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் நாவல். And the next question, who is portrayed as a reserve in the scheme, the interior of heart in the Hawthorne's The Scarlet Letter? Again, the question from Scarlet Letter. Importance of being honest irundume we get 2 questions and Scarlet Letter la irundume we get 2 questions. Okay, so Nathaniel Hawthorne வந்து Roger Chillingworth as a man அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. பிகாஸ் அவரு தான் அவருடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கன்சீல் பண்ணி உள்ள மனசுக்குள்ள எவ்வளோ இதுவா கோவமா இருந்தாலும் ஒரு காமா அப்படியே வெளியில காட்டிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஸோ அவர் வந்து சீக்ரெட்டா he took revenge on Dimmesdale. Dimmesdale மேல சீக்ரெட்டா ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருப்பாங்க. And that shows that hidden evil. அதுதான் interior of the heart. So he is portrayed as a reserve in the scheme of the interior of heart. In Hawthorne's The Scarlet Letter, it is obviously Mr. Dimmesdale தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்த்தர் டிம்ஸ்டேலோட சைக்கலாஜிக்கல் அந்த டிம்ஸ்டேல் எப்படி இருக்கு, அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த தருணம் ஹாத்தான் வந்து அந்த கேரக்டருடைய சீக்ரெட் இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் என்டையர் நாவலையும் கொடுத்திருப்பாரு. ஸோ த ஆப்ஷன் இஸ் பி, மிஸ்டர் டிம்ஸ்டேல். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the month specified by Whitman in the Out of the Cradle Endlessly Rocking? So இந்த போயம் வந்து இட் வாஸ் பிகின்ஸ் வித் த மெமரி ஆஃப் ஜூலை. வால்ட் விட்மனுடைய ஒரு ஃபேமஸான போயம். ஜூலைல பிகின் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அதுல யங் நரேட்டர் வந்து ஒரு 2 மாக்கிங் பேர்ட்ஸ் வந்து சீல பாப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தேவர் சிட்டிங் ஒரு பாயிண்ட்ல அப்படியே இருக்கும். அது அப்படியே அந்த மாக்கிங் பேர்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே அந்த சாரோஃபுல் சாங் அப்படியே கேட்கும். பிகாஸ் அந்த மேல் பேர்டு வந்து அந்த சாங்கை வந்து பாடிட்டே இருக்கும். ரொம்ப சோகமாவே இருக்கும். என்னன்னு பார்த்தா அதோடைய ஃபீமேல் பேர்டு வந்து டிசப்பியர் ஆயிருக்கும். ஸோ அந்த தீம் ஆஃப் லாஸ், மெமரி, அந்த போய்டிக் அவேக்கனிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஜூலை. இட் இஸ் நாட் ஜூலை, இட்ஸ் செப்டம்பர். ஓகேங்களா? இட் இஸ் செப்டம்பர். So option C is the correct answer. So in the entire the month of September, and the boy and the mockingbird observe பண்ணி அந்த longingness for the female எப்படி இருக்கு, female bird எப்படி இருக்கு அப்படிங்கறதா the entire poem. So which month is September month? Why do the women in the crowd criticize Hester's Scarlet Letter in the beginning of the story? So again, okay, question from the Scarlet Letter. About 3 questions வந்துருச்சு. ஓகேங்களா? So why do the women in the crowd criticize Hester's Scarlet Letter in the beginning of the story? Why? Because its ornate design is inappropriate for the symbol of punishment. அந்த A அப்படிங்கிற சிம்பிளை வந்து அவங்க கழுத்துல போட்டிருப்பாங்க. இட் இஸ் ஆக்சுவலி அ பனிஷ்மெண்ட் ஃபார் அடல்ட்ரிக்காக கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா அதை வந்து எம்ப்ராய்ட் பண்ணி அதை ஒரு கோல்டன் த்ரெட்ல போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் டெக்கரேட்டிவாவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து விமென் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஹெஸ்டருடைய ஸ்கார்லெட் லெட்டரை வந்து அது ஒரு பனிஷ்மெண்டா எடுத்துக்காம அது ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணது வந்து இட் இஸ் லைக் ஹியூமிலேட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற அந்த பனிஷ்மெண்ட்டை ஹியூமிலேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் the Puritan women. And the next question, American literature political speech ல இருந்து question from Martin Luther King. Okay, so Martin Luther King compares
quicksand to racial injustice. ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா he states that அமெரிக்கா வந்து தனியா இருக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி ஒரு டார்க் அண்ட் டெசலேட் வேலியில இருந்து செக்ரிகேட் ஆகி இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டில் அந்த குயிக் ஸ்டான்ஸ் ஆஃப் ரேஷியல் இன்ஜஸ்டிஸ் இஸ் தேர். அண்ட் அதுக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் நிறைய போயிட்டு தான் இருக்கு. அந்த டேஞ்சர் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பத்தியுமே அவர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. என்னதான் வந்து பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த ரேஷியல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் ப்ரிவைலிங் அண்ட் இட் இஸ் நாட் கம்ஸ் இன் டு த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேபிள் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரல அப்படிங்கிறதையும் ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச்ல மார்ட்டின் லூதர் கிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு எமர்சன் த கண்டினியூட்டி ஆஃப் த வெப் இஸ் ஆல்வேஸ். So it is obviously transcendentalism ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. The answer is A, vertical. So ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய எஸ்ஸே த அமெரிக்கன் ஸ்காலர், அதுல எமர்சன் வந்து வெப் ஆஃப் காட் அப்படிங்கிற மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருப்பாரு. வெப் ஆஃப் காட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆப்வியஸ்லி யூனிவர்ஸ்க்கும் அந்த நாலேஜ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இன்டர் கனெக்டடா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த இன்டர் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் லைக் வெர்டிக்கல் அப்படிங்கிறாரு. பிகாஸ் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இது ரெண்டுமே வந்து ஹையர் யூனிவர்சல் பிரின்சிபல் இருந்து அப்படியே கீழே ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருது. லைக் இன் வெர்டிக்கல் ஃபார்மேட்ல வருது. அப்போ அந்த வெர்டிக்கல் கனெக்ஷனை தான் எமர்சன் இஸ் எக்ஸ்பிளைனிங் இட் இன் அ பியூட்டிஃபுல் வே, லைக் டிவைன் ஆர்டர் ஆஃப் நேச்சர் அதுக்கப்புறம் ட்ரூத் அப்படிங்கிற அந்த டைனமிக் ஸ்டேட்டை வெர்டிக்கல் ஆர்டர்ல சொல்லியிருக்காரு. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ, வெர்டிக்கல். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த லூத்தர் கிங் refers to the light of hope. So இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல இருந்துமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸா, எமானிசிபேஷன் ப்ரொக்ளமேஷனா, கான்ஸ்டிடியூஷனா, பீஸ் ட்ரெட்டி அப்படின்னா எமானிசிபேஷன் ப்ரொக்ளமேஷன். இன் ஐ ஹாவ் அ ட்ரீம்ல 1963ல பப்ளிஷ் ஆன அந்த ஸ்பீச்ல மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஹி ரெஃபர்ஸ் ஆப்ரஹாம் லிங்கனுடைய எமானிசிபேஷன் ப்ரொக்ளமேஷன் 1863ல இருக்கு as a பியகான் லைட் ஆஃப் ஹோப்பா அவர் வந்து நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த இன்ஸ்லேவ்ட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி அப்படிங்கிறத அவர் அந்த இமானிசிபேஷன் ப்ரொக்ளமேஷன்ல வந்து அவர் தெரியப்படுத்தியிருப்பாரு. ஸோ 100 years லேட்டர் ஸ்டில் இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு அந்த செக்ரிகேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷனை இன்னும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிசரி நோட்டா இருக்கே தவிர அந்த லைட் ஆஃப் ஹோப்பா இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீச்ல வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருப்பாரு. So the next question, the scarlet letter again. So what causes Hester Byron's infant to cry while she is standing on the scaffold? So இப்ப எதனால அந்த ஹெஸ்டர் பைரனுடைய குழந்தை அழுகுது அப்படின்னு கேட்கும்போது தி ஆன்சர் இஸ் ஹெஸ்டர் ஸ்குவீசஸ் ஹர் டைட்லி. ஓகேங்களா? அந்த சீன்ல நத்தினேல் ஹத்தோன ஸ்கார்லெட் லெட்டர்ல ஹெஸ்டர் பைரன் வந்து அந்த ஸ்கஃபோல்டுக்காக அவருடைய இன்ஃபென்ட் பேர்ல் ஆக்சுவலி கிரையிங், அந்த இன்டென்ஸா கிரை பண்ணிட்டு இருப்பாங்க. வை ஷி வாஸ் கிரையிங் அப்படின்னா ஷி ஃபீல்ஸ் தட் இன்டென்ஸ் ஷேம் பிகாஸ் அந்த ஹோல் க்ரௌடுமே அவளை வாட்ச் பண்ணும்போது அவளுக்கு அந்த ஷேமும் அந்த ஆங்ஸைட்டியும் தட் மேக்ஸ் the pearl tightly against her, she presses pearls tightly against her breast. அப்போ அப்படி அழுத்தி பிடிக்கும் போது டெஃபினெட்லி அந்த குழந்தைக்கு வந்து அழுக தான் வரும். ஸோ இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா ஹெஸ்டருடைய இமோஷனல் சஃபரிங், அந்த பப்ளிக் முன்னாடி அந்த பேர்டன் ஆஃப் ஷேம், அதுதான். அப்போ இந்த பேர்ல் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாவும் ஒரு கில்ட்டாவும் மாறின அந்த தருணத்தை தான் இந்த இடத்துல வந்து அந்த அந்த பிரெஸ்ட் மூலமா நல்லா அணைச்சு அதை வந்து ரொம்ப ஹக் பண்ணி அதை ரொம்ப டைட்டா ப்ரெஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி what the pain and the guilt and the comfort அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. And the next question is American literature transcendentalism ல இருந்து. According to Emerson, the love of corrupts into dash of a state. So definitely it is worship. ஓகேங்களா? ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய எஸ்ஸே த செல்ஃப் ரிலையன்ஸ், ஓகேங்களா, அதுலயும் இந்த அமெரிக்கன் ஸ்காலர் இது ரெண்டுத்துலயுமே இந்த கான்செப்ட் ஆஃப் அட்மிரேஷன், அந்த அத்தாரிட்டி, ட்ரெடிஷன், இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் லவ் ஒரு ஸ்டேட்டை ரொம்ப எக்ஸசிவா லவ் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டோட வர்ஷிப்னால கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவான்? கரப்ஷன் பண்ணுவான். ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் திங்கிங் அந்த இடத்துல இழந்துருவான். ஸோ அப்போ எமர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்காலர்ஸை ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வர்ஷிப்பராவோ இல்ல அதுக்காக அடிமைத்தனமாவோ ஆயிடவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க்ல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அக்கார்டிங் டு எமர்சன், த லவ் ஆஃப் த ஹீரோ கரப்ட்ஸ் இன் டு த வர்ஷிப் ஆஃப் அ ஸ்டாச்சு.
ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ இப்போ நம்ம எப்படி மூவி பார்த்தா அந்த ஹீரோவை வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறதை விட்டுட்டு அவருடைய ஸ்டாச்சுக்கு போய் மரியாதை பண்றது, இந்த பால் அபிஷேகம் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி தட் கிவ்ஸ் இன் டு எ தட் கரப்ட்ஸ் யோர் மைண்ட் அப்படிங்கிறது தான் தி ஆன்சர். ஸோ எமர்சன் hated the hero worship. So the next question, again from Scarlet Letter, who reached the spot where now so long silence had lived through her first hour of public ignominy? So at the beginning of the Scarlet Letter, ஓகேங்களா, அப்போ ஹெஸ்டர் வந்து இஸ் ஆன் தி ஸ்கஃபோல்டில் இருக்கும்போது என்டையரா அந்த டைம்ல என்ன நடக்குது, அப்போ இந்த ஃப்ரேஸ் ஸ்கஃபோர்ட் அப்படிங்கிறது ஹெஸ்டர் பைரன் ஹூ ஸ்டுட் பப்ளிக்கலி நின்னுட்டு அந்த ஸ்கார்லெட் லெட்டர் ஏ அப்படிங்கிற அந்த பனிஷ்மெண்ட் ஃபார் த அடல்ட்ரி இருக்கும்போது லேட்டர் ஆன் அதே ஸ்பாட்டுக்கு அவங்க திருப்பி வருவாங்க. அந்த மொமெண்ட்டை ரீகலெக்ட் பண்ணும்போது அப்போ அவளுக்கு எப்படி தெரியும்னா அந்த பப்ளிக் ஷேம், அந்த இக்னோமினி அப்படிங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் ஹாரா அவளுக்கு இருந்திருக்கு. அப்போ த பர்சன் ரெஃபர்ட் டு ஹாஸ் ரீச்சிங் த ஸ்பாட் அகெயின் ஆஸ் அ ஹிஸ்டர் பைரன். ஸோ ஹிஸ்டர் பைரன் தான் மறுபடியும் அதே பிளேஸ்க்கு வந்து அந்த மொமெண்ட்டை அப்படியே ரீகலெக்ட் பண்ணும்போது அண்ட் ஷீ இஸ் திங்கிங் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் பப்ளிக் ஷேமா யாருக்கு அது தெரியப்படுத்துதுன்னா ஹெஸ்டர் பைரனுக்கு அது தெரிய வருது. And the next question, Shakespeare studies. Who will never be made by the study of Shakespeare? Who will never be made by the study of Shakespeare? Obviously, it is William Shakespeare. இல்லையா? So the statement emphasizes that genius cannot simply be produced by studying the another writer. ஒரு ரைட்டரை படிக்கும்போது இன்னொரு ரைட்டரை நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அவங்க அனலைஸ் பண்ணி இவங்களோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியாது. ஈவன் இஃப் ஒன் ஸ்டடி ஷேக்ஸ்பியர் எக்ஸ்டென்சிவ்லி இட் cannot கிரியேட் அனதர் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது தான் இதுக்கான கான்செப்ட். ஸோ அவருடைய கிரேட்னஸ் அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம ஷேக்ஸ்பியர்னு சொல்றோமே தவிர அடுத்து இன்னொரு இப்போ லிட்ரேச்சர் அப்படின்னா ஷேக்ஸ்பியர், அதை தாண்டி இன்னொரு ரைட்டர் நம்ம சொல்றோம் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த யூனிக்னஸ் கண்டிப்பா அவர்கிட்ட தான் இருக்கும். அதை அந்த மியர்லி இமிடேட் பண்ணாலும் அவரை பத்தி பண்ணாலுமே we cannot create another Shakespeare. That is what the thing, that is what the question is also. Okay, who will never be made by the study of the Shakespeare அப்படின்னா definitely the answer is William Shakespeare. Because அந்த ஐடியா, உங்களுக்கு அந்த ஐடியா தான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So the next question from Indian writing in English. What was the most realistic dream of Chetan Bhagat in the three mistakes of life? Obviously, it is option A, businessman. In Chetan Bhagatoடைய நாவல் த்ரீ மிஸ்டேக்ஸ் ஆஃப் லைஃப்ல த ப்ரொட்டாகனிஸ்ட், ஓகேங்களா, திஸ் கோவிந்த் பட்டேல், இவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ்ல இருக்கு. அண்ட் அவருடைய ஆம்பிஷனுமே ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இனிஷியலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பன் பண்ணுவாரு. அண்ட் மற்றவங்க மாதிரி இல்லாம பிகாஸ் ஒருத்தருடைய ட்ரீம்ஸ் லைக் இஷான் அண்ட் ஒமி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் Govind's most realistic dream is to become a businessman. So that is the answer. So what was the most realistic dream of Chetan Bhagat of the three mistakes of my life? It's business man. And the next question, what was the book Swaminathan had when he reached Malgudi station in Swami and Friends? So Anderson odia fairy tales in R.K. Narayanan novel Swami and Friendsல the Swaminathan வந்து he runs away from his home. அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் மால்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு புக் இருக்கும். ஸோ அப்போ அந்த புக் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டர்சனோடைய ஃபேரி டேல் அப்படிங்கிற புக் தான் அவர் கையில வச்சிருப்பாரு. ஸோ அப்போ அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுனா சுவாமியோடைய அந்த இன்னசென்ஸ் சைல்டிஷ்னஸ் உள்ள இன்னும் இருக்கு அண்ட் த இமேஜினேட்டிவ் வேர்ல்டு. பிகாஸ் எவ்வளோ பெரிய மொமெண்ட் ஆஃப் அந்த ஒரு பயமோ ஒரு இமெச்சூரோ இருந்தா கூட அந்த இடத்துல வந்து அவருடைய இன்னசென்ஸ் இமேஜினேட்டிவிட்டி இன்னுமே அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டர்சன் அண்ட் ஃபேரி டேல்ஸ் நாவல் அவர்கிட்ட இருக்கு, அதை படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மூலமா தெரியப்படுத்துறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். And the next question, what is Ratna in Dance Like Man frustrated about? Dance Like Man is a novel written by Mahesh Dattani. So it's a play written by Mahesh Dattani. So gender roles, artistic freedom ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்து he did not have freedom to express her heart. So in Mahesh Dattani play Dance Like a Manல ரத்னா இஸ் ஆக்சுவலி ஆம்பிஷியஸ் பரதநாட்டியம் டான்ஸர். ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும். அதே மாதிரி அவருடைய ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அவருடைய ஃபாதர் வந்து ஹி டிசப்ரூவ்ஸ் ஆஃப் மென் டான்சிங் வந்து டிசப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் பறிக்கப்படுது. இப்ப பரதநாட்டியம் டான்சர்னா அது ஃபீமேலுக்கு மட்டும்தான், மென்க்கு கிடையாது அப்படிங்கிறத அவருடைய ஃபாதர் இன் லா வந்து அவருடைய ஹஸ்பண்டை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் ரத்னா வந்து பாத்தீங்கன்னா
எப்படி ஒரு ஒரு கன்ஸ்ட்ரைண்டா அந்த ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டை வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய அந்த சொசைட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க, பிகாஸ் மேல் டான்சஸ் வந்து சோஷியலை அப்ரூவ் பண்ணப்படலை அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் டென்ஷன் வந்து இன்னுமே ப்ரிவைல் ஆகுது அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. And the next question about romantic poetry: who among the following poet is profoundly non-intellectual poet? Obviously, John Keats. So John Keats is one of the most romantic major poets, non-intellectual or sensuous poet அப்படின்னு அவங்கள சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய போயட்ரி வந்து பியூட்டி, இமோஷன், இமேஜினேஷன், சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே இருக்கும். இவருடைய ஃபேமஸான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வந்து நிறைய விஷயத்த ஒரு விஷயத்த லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாம வித்தவுட் சீக்கிங் எனி லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அதை டைரக்டா நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது தான் அந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு வந்து லைக் ஜான் கீட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு சில விஷயங்கள் மைண்டுக்கு வரணும், ஓகேங்களா? அதுல இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டியும் ஒண்ணு. ஸோ இது வந்து ஒரு லிட்டரரி கான்செப்டும் கூட. லைக் ஒரு மேன் அவங்களுடைய மிஸ்ட்ரீஸ், அந்த டவுட்ஸ், இது எல்லாமே ஒரு ஃபேக்ட் அண்ட் ரீசன் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் வந்து நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு. பிகாஸ் அக்கார்டிங் டு கீட்ஸ் லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சயின்ஸாலையும் லாஜிக்னாலையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு போயட்டும் கூட. ஒரு போயட் வந்து சில அன்சர்டனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதை போய் சால்வ் பண்ண முடியாது ஒரு ட்ரூ போயட்னால. பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு சால்வ் தட் ப்ராப்ளம், அந்த அன்சர்டனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நேச்சர் அப்படிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை போய் ஆராய்ச்சி பண்றது ஒரு ட்ரூ போயட்டோடைய வேலை கிடையாது. பிகாஸ் இமேஜினேஷன் தான் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் ஒரு ரீசனிங் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கான்செப்டை வந்து இவர் எப்படி டெவலப் பண்ணியிருப்பாருன்னா, கீட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரை பயங்கரமா அட்மையர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய ஓன் ஒப்பீனியன்ஸை, அவருடைய கேரக்டர்ஸை கொண்டு போயிருக்க மாட்டாரு. ஆனா அதே மாதிரி அந்தந்த கேரக்டர்ஸ் அவங்களுக்காக பேசணும் அப்படிங்கிறது சாலிலுக்கி மாதிரி கொடுத்திருப்பாரு. அண்ட் அந்த கான்ட்ராடிக்ஷனையுமே வந்து அவர் அக்செப்டும் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ கீட்ஸ் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து அந்த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் நெகட்டிவ் கேப்பபிலிட்டியை அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட், அது வந்து அப்ப ஹேம்லெட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாமே, ஏன் எடுக்காம இருக்காங்க? அப்ப அந்த கோஸ்ட் ரியலா? அப்போ எது ட்ரூத்? இது எல்லாமே சிம்பிள் ஆன்சர்ஸ் கிடையாது, ஓகேங்களா? பிகாஸ் இது ரீடர்ஸா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், அது எல்லாத்தையும். அதை தான் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. ஸோ வை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ் கான்செப்ட் இன்னும் டீட்டெயிலா அப்படின்னா, இதுல இருந்து நம்ம கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம், மேற்கொண்டு நெகட்டிவ் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் கேட்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டிக்கும் இந்த ரேஷனலிசம்க்கும் ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது அந்த மிஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரேஷனலிசம்க்கு வந்து அந்த மிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரூஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது, லாஜிக்கல் ப்ரூஃப் கொடுங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைனும் பண்றது. ஸோ தீஸ் ஆர் த டூ டிஃபரன்ஸ், ஓகேங்களா? And the next question is, who among the following writers has written more poems on Mother India? ஓகேங்களா? ஸோ மதர் இந்தியா பேஸ் பண்ணி நிறைய போயம்ஸ் வந்துட்டு யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்வியஸ்லி சரோஜினி நாயுடு. ஓகே, சரோஜினி நாயுடு இஸ் அ நைட்டன்கேல் ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய பேட்ரியாட்டிக் போயம்ஸ் எழுதியிருக்காங்க அபவுட் இந்தியா, அவருடைய அந்த இந்தியாவுடைய கல்ச்சர் அண்ட் நேஷனல் ஐடென்டிட்டி, இதை பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சரோஜினி நாயுடுவோட போயம்ஸ் வந்து சென்டர்ட் ஆன் மதர் இந்தியா, ஓகேங்களா? அவங்களுடைய போயம் தி கிஃப்ட் ஆஃப் இந்தியா, அதுல வந்து இந்தியா வந்து ஒரு மதர் ஃபிகரா எப்படி சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் this question. So we'll come to the end of this session. So UGTRB English 2026ல ஒரு structured preparation வேணும்னா சிக்ஷா கிளாஸ் உடைய complete guidance வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. So the course includes live classes, recorded classes, previous year discussion, unit wise test, mock test, study materials, doubt clarification and exam oriented preparation. So contact number உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். So please do check. And previous year question paper is not just a question paper, இது வந்து ஒரு ரூட் மேப் மாதிரி உங்களுக்கு. பிகாஸ் யூஜிடிஆர்பில நீங்க இங்கிலீஷ்ல சக்சஸ் ஆகணும்னா சிலபஸ் மட்டும் படிக்க கூடாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஈஸியா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கான்செப்ட் தெரியாம உங்களால ஈஸியா இந்த எக்ஸாமை வந்துட்டு கிராக் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ
through the previous year questions as well. So like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. UGTRB இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்கு சிக்ஷா கிளாஸ் உங்க கூட இருக்கும். Okay, so thank you all and take care.